இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல நம்ம ஒரு ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் போட்டே ஆகணும். ஏன்னா இது ஒரு சாதாரணமான நிகழ்வு இல்லை. அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்த கலெக்டர் திடீர்னு பதவி விலக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பர்சனல் லீவ்னு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம கொற்றவையும் இதுல இருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. ஜனனிய பத்தி இது வரைக்கும் எந்த தகவலும் இல்ல. உங்களுக்கு எதுவும் ஃபோன் பண்ணி சொன்னாங்களா? அப்படி எதுவும் வராததுதான் மேடம் எனக்கும் ரொம்ப பயமா இருக்கு. இவ்வளோ நாள் அவ எதுவும் சொல்லாமலாம் இருக்க மாட்டா. சரி சக்தி, ஆனா இது வரைக்கும் நீங்க என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க? ஏதாவது க்ளூ கிடைச்சிருக்கா? மேடம், அந்த அமுதாவோட ஹஸ்பண்ட் வேலுவை ஃபாலோ பண்ண. அவனை பிடிச்சா கண்டிப்பா ஏதாவது தகவல் கிடைக்கும்னு நினைச்சேன். ஆனா அவனும் மிஸ் ஆயிட்டான். கலெக்டர் மதிமதினி மேடம் கடைசியா என்கிட்ட சொன்னதும் அதுதான். அந்த வேலுவை பிடிச்சா கண்டிப்பா ஏதாவது விஷயம் கிடைக்கும்னு தான் சொன்னாங்க. அதெல்லாம் ஓகே சக்தி. அவனை பிடிச்சு அவன்கிட்ட இருக்கிற எவிடன்ஸ் எல்லாம் மீட்டு சட்ட போராட்டம் பண்ணி ஜனனி இதுல இருந்து மீட்டு கூட்டிட்டு வரலாம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா இப்போ ஜனனி உயிருக்கு ஆபத்து இருக்காங்கிற விஷயத்துல பெரும் சிக்கல் இருக்கு. ஜனனி இது வரைக்கும் தொடர்பு கொள்ளாம இருக்கிறது ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் டென்ஷனா தான் இருக்கு. ஏன்னா ஜனனி அந்த டைப் கிடையாது. எப்படி இருந்தாலும் இந்நேரத்துக்கு நம்மளுக்கு கால் பண்ணிருப்பாங்க. அதான் மேடம் எனக்கு எதுவும் புரியல. குணசேகரன் வீட்டுக்கு வந்துட்டாரா? ஆமா மேடம். நீங்க குணசேகரன் கிட்ட போய் பேசுங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் பேசுங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க. உங்க மனைவி உங்ககிட்ட ஒப்படைக்க சொல்லி கேளுங்க. எதுக்கு மேடம் அவர்கிட்ட போய் கேட்கணும்? இதுக்கு மேலே நாங்க அந்த ஆள் கிட்ட இறங்கி போனோம்னு சொல்றீங்களா? அப்படி இல்ல தர்ஷினி. நம்மள ஏமாத்துறப்போ அவங்க தங்களை புத்திசாலியா நினைச்சுக்கிறாங்கல்ல, அதே நியாயத்துக்காக நம்ம செய்யறப்போ எந்த தப்பும் கிடையாது. குணசேகரன் கிட்ட கேட்டா ஏதாவது ஒரு ரூட் கிடைக்கும். அதுக்காக தான் சொல்றேன். இதை உடனே செய்யுங்க சக்தி. ஓகே மேடம், நாங்க போய் பேசுறோம். குட். இந்தாங்க சக்தி, இதான் அந்த ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன். இதுல ஒரு சைன் போடுங்க. ஓகே சக்தி, நான் இதை ப்ரொசீட் பண்றேன். நிச்சயமா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஜனனி கண்டிப்பா கிடைச்சிருவாங்க. நீங்க பயப்படாம தைரியமா போயிட்டு வாங்க. தேங்க்யூ மேடம், நாங்க வரோம். ஓகே, தேங்க்யூ மேம். எவ்வளவு தடவை சொன்னேன் உனக்கு, இங்க இருக்கிறதுக்கு மட்டும்தான் உனக்கு அனுமதி. மற்ற விஷயங்களை பார்க்கறது, இன்வெஸ்டிகேட் பண்றது, நோ நோ நோ, இதெல்லாம் பண்ணக்கூடாது. என்ன தெரியணும் உனக்கு? என்ன போக விடுங்க, நான் போயிடுறேன். பிரச்சனை முழுசா முடிஞ்ச அப்புறம் தான் நீ போக முடியும். இல்ல, இங்க நடக்கிறது எதுவும் சரியா இல்ல. நான் கிளம்புறேன். என்ன சரியில்லை? எதுக்கு அந்த பொண்ணு அங்க அடைச்சு வச்சிருக்கீங்க? எங்களை காப்பாத்திக்க. அவன் மனநிலை பாதிக்கப்பட்டவ. She has a bloody psychotic disorder. அவ என் மருமக. என் பையனை லவ் பண்ணி அவ கல்யாணம் பண்ணா. புல்வாமா அட்டாக்ல என் பையன் இறந்து போயிட்டான். அன்னிலேருந்து அவன் மரணத்துக்கு நான் தான் காரணம் நினைச்சிட்டு இருக்கா. ரொம்ப மோசமா மனநிலை பாதிக்கப்பட்டவ. இத பார், don't interfere with my family business. தேவையில்லாம தலையிட்டு இருக்காத. நான் எதுலயும் தலையிடல. நான் போறேன்னு தானே சொல்றேன். என்ன ஏன் விட மாட்டீங்க? இங்க வரத நீயா டிசைட் பண்ண? ஆக்சிடென்ட்.
வெளியில போறதையும் உன்னால டிசைட் பண்ண முடியாது. இல்ல, நான் இங்க இருந்து போகணும். நான் போறேன். இட்ஸ் ஒர்க்கிங். இட்ஸ் ஒர்க்கிங். போக முடியாதுன்னு சொன்னா கேக்குறியா? 2 ஸ்டெப் எடுத்து வச்சா விழுந்துருவ. நேற்று நைட்டு கொடுத்தல அந்த இன்ஜெக்ஷன், தட்ஸ் ஒர்க்கிங். பட் டோன்ட் கிவ் அப். போக போக உன்னால எழுந்துக்க முடியாது. கொஞ்ச நாள், இன்னும் சொல்ல போனா 10 நாள், எல்லாம் சரியாயிடும். இப்போ ஏன் இப்படி பண்றீங்க? நான் என்ன பண்ணேன்? ட்ரீட்மெண்ட். ஆர்மியில் டாக்டரா இருந்தப்போ பார்டர்ல எனிமிகளை கொண்டிருக்கேன். அப்புறம் அடிப்பட்ட சோல்ஜர்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்கேன். பட் டீப் டவுன் ஐ எம் சம்திங் வெரி டிஃபரண்ட். ட்ரை அப், ஹோல்ட் இட் அப். இத பார், நீ ஜனனியா, ராகினியா, ரோஹிணியா, ரூபினியாங்கிறது எனக்கு டேம். என்னை பொறுத்த வரைக்கும் யூ ஆர் a woman, a healthy woman. You know what, ஜனனி? மனுஷங்கள முக்கவாசி பேரு they think they are very special, but no. இந்த உலகத்துல கடவுளை தவிர வேற யாரும் ஸ்பெஷல் இல்ல. இத பார், இந்த பேரு பட்டம் எல்லாமே ரபிஷ். இங்க வந்தது நீ தீர்மானிக்கல, போறது நீ தீர்மானிக்க முடியாது. Go. Go. வெளியில போல பிரச்சனை சொல்லிட்டு இருக்கேன்ல. உன்னை தேடி வர ஆட்கள்னால மட்டும் இல்ல, அதை தெளிவா புரிஞ்சுக்கோ. Now stop acting smart and take some good rest. உள்ள 3 பேர் மட்டும் இருக்குன்னு நினைச்சிடாத.